நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நான் தான் உங்க டிஎன்பிஎஸ்சி மதிவானம் BNBK ஆர்ஆர்பி குரூப் டி அண்ட் NTPC இதற்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சி பிடிச்சா லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ட்ரிக் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிங்க. முடிஞ்ச வரைக்கும் பேசிக் போற தெரிஞ்சுங்க. ஏன்னா வந்து இப்போதான் சொல்ல போனா போர்டமாஸ் ரூல், அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இது மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் ஃபுல்லா படிச்சுங்க. ஏன்னா வந்து பேசிக் தான் அதிகபட்சமான கேள்விகள் வரும். ஓகே. செகண்ட் ட்ரிக் பொறுத்த வரைக்கும் நிறைய டெஸ்ட் போட்டு பாருங்க. ஓகேவா? டெஸ்ட் வந்து நீங்க எவ்வளவு போடுறீங்களோ அவ்வளவு நல்லது. ஏன்னா வந்து அது வந்து உங்களை வந்து மேம்படுத்தி கொண்டு போகும். உதாரணம் சொல்ல போனா பழைய கொஸ்டின் பேப்பர் நிறைய இருக்கும். ஆர்ஆர்பி NTPC சரி, ஆர்ஆர்பி குரூப் டினாலும் சரி, அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க. அது நிச்சயமா உங்களுக்கு பயனளிக்கும். மூணாவது ட்ரிக், நீங்க தப்பு இல்லாம ஆன்சர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு 10 கேள்வி தெரியுதுன்னா அந்த 10 கேள்வி மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. அதற்கு மேல ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா இதுல நெகட்டிவ் மார்க் இருக்கு. அதனால வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விக்கு ஆன்சர் பண்றது ரொம்ப நல்லா இருக்கும். ஃபோர்த் ட்ரிக் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிக்கணும். எல்லாமே சயின்ஸ் அண்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இப்ப இருந்து படிக்க ஆரம்பிச்சாதான் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மந்த் எக்ஸாம் வரும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். எழுதுறதுக்கும் ரொம்ப சுலபமா இருக்கும். அதுக்கு அடுத்ததான் வந்து அஞ்சாவது ட்ரிக் வந்து நீங்க வந்து டெய்லியும் ஒரு ஸ்டடி பிளான் போட்டுங்க. ஓகே, இந்த டைம் இது படிப்பேன், இதான் படிக்கணும், அந்த டைம் அதான். ஓகேவா? நீங்க வேலைக்கு போறவங்களா இருந்தீங்கன்னா மார்னிங் படிங்க, ஈவினிங் படிங்க. காலேஜ் இங்க போறீங்கன்னா நீங்க மார்னிங் படிங்க, காலேஜ் படிங்க. அதுக்கப்புறம் வந்து லைப்ரரி போய் படிங்க. ஓகே, இதெல்லாம் நிச்சயமா சொல்றேன், உங்களுக்கு வெற்றி தரும். இதை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த வருஷம் நீங்க வேலைக்கு போகலாம். அதே மாதிரி அதிக வேகன்சி இருக்குன்னு சொல்லி நீங்க கவனக்குறைவா இருந்தீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், ரொம்ப கஷ்டப்படணும். அதனால அதிக வேகன்சி இருக்குன்னு சொல்லி படிக்காம இருந்துடாதீங்க. படிங்க, நிச்சயமா வேலைக்கு போகலாம். ஓகே, கஷ்டப்பட்டு படிச்சீங்கன்னா அந்த 1 லட்சம் பேர்ல நீங்களும் ஒருத்தரா ஒரு ரயில்வே ஊழியரா இருப்பீங்கன்னு சொல்லி நான் 100% சொல்றேன். நிச்சயமா நீங்க வேலைக்கு போயிடும் நான் நம்புறேன். வேலைக்கு போய் ஆகணும். அவ்வளவுதான் நம்ம நிகழ்ச்சி பார்த்த அனைவருக்கும் நன்றி. நன்றிக்குரிய விடைபெறுவது TNPSC மதிவான BNBK வெற்றி நிச்சயம் வெல்வதனம். ரயில்வே துறையில் வேலை உறுதி. நன்றி, வணக்கம்.